Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று இரவு போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான செவிலியர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் போராட்டத்தில் ஈடுபடும் செவிலியர்களை கைது செய்வதா என்றும் திமுக அரசுக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எண் 356 நிறைவேற்ற கோரியும், ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு தற்போது திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பல்வேறு போராட்டங்களை செவிலியர்கள் நடத்தி வருகிறார்கள் என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனவும், இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் கலந்து கொண்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று இரவு 7:30 மணிக்கு காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து அவர்களை பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இறக்கிவிட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் களைய மாட்டோம் என்று கூறி திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து திமுக அரசின் காவல்துறை அவர்களை மீண்டும் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 4.5 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்களை உடனடியாக விடுவிப்பதுடன் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.